ஹாய் ஹாமி, இது உங்கள் ஃபிக்ஷன் வேர்ல்டு. நானும் உங்கள் ஆமி ஃபேமிலியில் ஒருத்தி தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜங்குக்காவோட ஒரு ஒன் ஷாட் தான். ஆக்சுவலி இது ஒரு பர்த்டே ஒன் ஷாட். ஸோ பர்த்டே பேபிக்கு ஃபஸ்ட்டு விஷ் பண்ணிடலாம். அபிமா, ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. இன்றைக்கி மாதிரி எல்லா நாளும் ஹாப்பியாக ஜாலியாக இருங்க. இந்த நாளில் வரக்கூடிய எல்லா ஹாப்பினஸும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்காக நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் லைஃப் ஒரு ஃபேண்டசி. ஸோ இந்த ஃபேண்டஸியான ஜேர்னியில் நிறைய சர்ப்ரைசஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம். நல்லதெல்லாம் கிடச்சி கெட்டதெல்லாம் விலகி போயிட்டு உங்களை லைஃபோட நீங்கள் ஹாப்பியாக போகிறதுக்காக இந்த டேவை நல்ல மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்டோரி கூட உங்கள் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி ஃபேண்டஸியாக ஹிஸ்டாரிக்கலாக ஒரு டைப் தான். ஸோ நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்காக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் கேட்கக்கூடிய எல்லாருமே கேட்டு முடிச்சுட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் உங்கள் மெசேஜ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகேடா, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணால் நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஹவுஸில் இருக்கீங்க. அண்ட் தென் உங்கள் பிளாக்குக்கு கீழே வந்து ஒரு பார்க் ஏரியா இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு இந்த வாக்கிங்க்குன்னு தனியாக ஒரு பிளேஸ் விட்டுருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏரியாவுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு ஃபவுண்டன் இருக்குது. நீங்கள் எப்போவுமே டின்னர் சாப்பிட்டுட்டு ஒரு சீக்கிரமாக 8:30க்குள்ளெல்லாம் சாப்பிட்ருவீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ½ அன் ஹவர் வந்து அந்த வாக்கிங் பிளேஸில் சும்மா ஒரு வாக் போயிட்டு வர்றது உங்களுடைய பழக்கம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் டின்னர் முடிச்சுட்டு அப்படியே வாக் போயிட்டு இருக்கீங்க. உங்களை பற்றி சொல்லணும்னா நீங்கள் ஒரு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். அண்ட் தென் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் இப்போ கம்ப்ளீட் ஆக போகுது. ஆனால் நீங்கள் ஜாயின் ஆகி கொஞ்ச நாள்லேயே ஹோல் காலேஜோட ஒரு அட்டென்ஷனையும் வாங்கியிருப்பீங்க. பிகாஸ் நீங்கள் அவ்வளோ க்யூட்டு, அவ்வளோ சார்மிங், ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பொண்ணுன்னு தான் சொல்லணும். நீங்கள் ஒரு இன்ட்ரோவர்ட் கேர்ளும் கிடையாது, எக்ஸ்ட்ரோவர்ட் கேர்ளும் கிடையாது. ஒரு மாதிரி நடுவால் கொஞ்சம் நல்லா பேசுவீங்க. அண்ட் ஓவராகவும் போக மாட்டீங்க. எல்லாருக்கூடையும் ஒட்டுவீங்க. ஆனால் ரொம்பவும் விலகி போகிற மாதிரி இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். ரொம்ப ரொம்ப துரு கேரக்டரும் கிடையாது, ரொம்ப சைலண்ட்டான கேரக்டரும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால ஈஸியாகவே எல்லோரையும் அட்ராக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ டெய்லியுமே ஒரு 4 to 5 ப்ரப்போசல் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ரியல் லவ்வை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. பிகாஸ் உங்களோட பியூட்டி அண்ட் தென் உங்களோட கேரக்டர் இதை பார்த்து வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு ஏற்றுக்க முடியலை. நீங்கள் உங்கள் காலேஜில் பார்த்துருக்கீங்க, நிறையா பேர் வந்து லவ் பண்ணிவிட்டு ஒன்றா சுற்றுவாங்க, கைப்பிடிச்சிட்டு நடப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்மளோட ரியல் லவ் நமக்கு எப்போ கிடைக்கும் அந்த மாதிரி. உங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து நல்லா இருக்காங்க, இவங்கள ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து விட்டுட்டு போகிற அந்த மாதிரி கேரக்டர் இல்லை. உங்களோட ரியல் லவ்வை நீங்கள் தேடிட்டே இருக்கீங்க. பட் யாருக்கிட்டேயுமே அதை ஃபீல் பண்ணல அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேர்ள் இப்போது இப்படியே நடந்துட்டு இருக்கவே உங்களுக்கு ஒரு மாதிரி லைக் மனசே கொஞ்சம் வலிச்ச மாதிரி இருக்குது. பிகாஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணுறேன்னு வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் யாரோடைய அந்த லவ்லையுமே நான் ஃபீல் பண்ண முடியலை, அவங்க சொல்கிற விஷயத்தில் நான் ஃபீல் ஆகலை அப்படின்ற மாதிரி ஒரு டைப்பில் நீங்கள் வந்து இருக்கீங்க. இப்படியே அந்த தாட்டோடவே அங்கே நீங்கள் வந்து ஒரு மாதிரி வாக் போயிட்டு இருக்க, இப்போ சடனாக படபடன்னு இடி இடிக்கிற சவுண்டு கேட்குது. சரி, ஓகே, மழை வரப்போகுது போல், நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்டெப் வைக்கவே அங்கே சம்திங் ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமாக வந்து க்ரியேட் ஆகிற மாதிரி ஃபீல். நீங்கள் அப்படியே பயந்து போயிட்டு படபடன்னு ஆகுறீங்க. பிகாஸ் அந்த கார்டன் ஏரியாவிலேயே யாருமே இல்லை, நீங்கள் மட்டும்தான் வாக் போயிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க நீங்கள் ஒரு மாதிரி பயந்து போயிட்டு 2 ஸ்டெப் இன்னும் வேகமாக பின்னாடி வைக்க அங்கே ஒரு குட்டி கியூபட் வருது. நீங்கள் அப்படியே ஆச்சரியமாக அதை பார்க்குறீங்க. அது அப்படியே உங்களை பார்த்து சிரிக்குது. நீங்கள் கண்ணே சிமிட்டலை, அப்படியே நிற்கிறீங்க. இப்போ அது வந்து ஒரு மாதிரி உங்கள் கிட்ட வரவே நீங்கள் உங்களுடைய ஒரு ஃபிங்கரை வந்து அது பக்கமாக நீட்டுறீங்க. ஸோ அதுவுமே அதோட ஒரு ஃபிங்கரை நீட்டி உங்களோட அந்த ஃபிங்கரோட எட்ஜில் அதோட ஃபிங்கர் அப்படியே டச் பண்ணுது. ஸோ நீங்கள் டக்குன்னு கையை எடுக்கிறீங்க. நீங்கள் 2 பேரும் டச் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அப்போ வந்து ஒரு மாதிரி கிளிட்டர் ஃபார்ம் ஆகி அங்கே ஒரு மாதிரி லைட்டாக ஒரு சின்ன ஒரு பூ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு மாதிரி அழகாக இருக்கு. நீங்கள் இப்போ அதை பார்த்து சிரிச்சுட்டு, யார் நீ அப்படின்னு கேட்குறீங்க. அது அப்படியே சிரிச்சுட்டு அதோட விங்ஸை வச்சு அப்படியே உங்களை சுற்றி ஒரு ரவுண்ட் சுற்றி காமிக்குது. நீங்கள் அப்படியே அதை பார்த்து சிரிச்சுட்டே நின்றுட்டுருக்கீங்க. இப்போ அது கையில் ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சுருக்கு. அதை வந்து ஒரு மாதிரி சும்மா சொல்லிட்டு டக்குன்னு உங்களை பார்த்து நீட்டவே உங்கள் கைக்குள்ளார ஏதோ ஃபார்ம் ஆன மாதிரி ஒரு ஃபீல். நீங்கள் அப்படியே கையை விரித்து பார்க்குறீங்க. உள்ளே ஒரு காயின் இருக்குது. நீங்கள் அதையும் பார்த்துட்டு அந்த கியூபட்டையும் பார்த்துட்டு, என்னது இது அப்படின்னு கேட்குறீங்க. நீ உன்னோட ரியல் லவ்க்காக வெயிட் பண்ணுறல்ல, அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியமாக அதை பார்த்துட்டு,
அப்போது எனக்கு அதை கண்டுபிடிச்சி தர போறியா? என் லவ்வை என் கண்ணில் நீ காமிக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதை அப்படியே சிரிச்சிட்டு ஆம், பண்ண போகிறேன், ஆனால் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னு சொல்லுது. நீங்கள் என்னன்னு கேட்குறீங்க. இப்போ அது வந்து அந்த காயினை பாயிண்ட் பண்ணிவிட்டு இதை அந்த ஃபவுண்டன்குள்ளே போட்டுட்டு உன்னோட விஷஸை கேளு, அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லுது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு "அப், நிஜமாவா? அப்போது நான் என்னோட விஷஸ் சொன்னால் அவன் என் முன்னாடி வந்துடுவானா அப்படின்னு கேட்குறீங்க. அதை அப்படியே சிரிச்சுட்டு ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கேருந்து ஒரு மாதிரி பிரைட்டாக ஒரு வெளிச்சம் வரவே நீங்கள் அப்படியே டக்குன்னு கண்ணை மூடுறீங்க உங்கள் கையை வச்சு. ஸோ கொஞ்சம் நேரத்தில் அந்த வெளிச்சம் அப்படியே குறைஞ்சு அது மறுபடியும் நார்மலாக நீங்கள் அப்படியே கை எடுத்துகிட்டு அதை பார்க்குறீங்க. அங்கே யாருமே இல்லை. ஏய், எங்கே போன அப்படின்னு சொல்லி சொல்லி சுற்றி சுற்றி தேடுறீங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை. உங்கள் கையில் அந்த காயின் மட்டும் இருக்குது. இப்போ நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கவே டக்குன்னு கண்ணு முழிச்சு எழுந்திருக்கிறீங்க. பார்த்தா உங்களோட கனவு. "ஹ, கனவா? என்ன கனவோ இது?" அப்படின்ற மாதிரி லைட்டாக தலையில் கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கவே இப்போ உங்களோட இன்னொரு ஹேண்டில் சம்திங் ஃபீல் ஆக நீங்கள் அப்படியே கை விரிச்சு பார்க்குறீங்க. உண்மையிலேயே உங்கள் கைக்குள்ளே அந்த காயின் இருக்குது. அதை பார்த்தோன்னே செம்ம ஷாக் நீங்கள். அப்போது இது நிஜமா? அ- அது அது சொன்னதெல்லாம் நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த காயினை பார்த்துக்கிட்டே இருக்கவே இப்போ அவங்க அம்மா கீழேருந்து பையன் எந்திரிச்சு சீக்கிரம் கிளம்பி வா, காலேஜ்க்கு டைம் ஆச்சல்ல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு அந்த காயினை தூக்கி அங்கே பெஞ்ச் மேலே வச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தென் உங்கள் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறீங்க. உங்கள் ரூம் டோர் கிட்ட வர போக அந்த காயின் ஞாபகம் வருது. அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அது அங்கே பெஞ்ச் மேலே தான் இருக்குது. இது நடக்குமா? நம்ம இருக்கிறது 2025. இந்த ஜெனரேஷனில் இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே ஒரு தாட்டு நடக்குதோ இல்லையோ செஞ்சு பார்க்குறதுல தப்பு இல்லையே அப்படின்ட்டு உங்கள் லோவர் லிப்பை அப்படியே லைட்டாக பைட் பண்ணி சிரிச்சுக்கிட்டே டக்குன்னு போயிட்டு அந்த காயினை கையில் எடுத்துக்கிட்டு கீழே ஓடி வரீங்க. தென் உங்கள் அம்மா வந்துட்டு உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சாப்பிட்டுட்டு நீங்கள் அப்படியே கீழே போகிறீங்க வேகமாக. ஒரு 7:30 இருக்கும் அந்த டைமிங். நீங்கள் அப்படியே கீழே போயிட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. இப்போ உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற இந்த வயசானவங்க அண்ட் தென் ஒரு அங்கிள் ஆண்டி அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கெல்லாம் வந்து அந்த வாக்கிங் ஏரியாவில் வந்து வாக் போயிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சுட்டு அந்த பேக்கோட ஒரு இதை பிடிச்சிக்கிட்டே நீங்கள் உள்ளே போகிறீங்க. அந்த பார்க் ஏரியாக்குள்ளே போகிறீங்க. ஸோ அந்த ஃபவுண்டன் கிட்ட போய் நிற்க அங்கே ஒரு பாட்டி, "என்ன வயன் இந்த நேரத்தில் காலேஜ் போகாமல் இங்கே வந்து நிற்கிற? என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே அவங்கள பார்த்துட்டு அம் அது ஒன்றும் இல்லை, நைட்டு நான் இங்கே வாக்கிங் வந்தேன், என்னோட ஒரு பொருளை கீழே மிஸ் பண்ணிட்டேன், அதான் எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லவே ம் பொறுமையாக தேடு கிடச்சிரும் அப்படின்றாங்க. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபவுண்டன் கிட்ட போயிட்டு அந்த காயின் அப்படியே கையில் வச்சு பார்த்துட்டே இருக்கீங்க. ஒரு பெரிய ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு அதை அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டுட்டு உங்கள் 2 ஹேண்ட்ஸையும் ஒன்றா சேர்த்து கண்ணை மூடிட்டு எனக்கு என் லைஃபோட பெரிய டேர்னிங் பாயிண்ட்டே என்னோட லவ் தான். நான் அதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சீக்கிரமே என் லைஃபோட ரியல் லவ்வை நான் மீட் பண்ணணும். அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். சீக்கிரமே நான் அவங்க கூட சேர்ந்து என்னோடய லவ் ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணணும். என் லைஃப் எண்ட் ஆகுற வரைக்கும் அவங்க கூடவே நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை திறக்கிறீங்க. இப்போ அந்த ஃபவுண்டனுக்குள்ளே ஏதோ பபிள் வர மாதிரி ஒரு ஃபீல். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி 2 ஸ்டெப் பின்னாடி போயிட்டு அதை பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு மாதிரி பபிள் பெருசு பெருசாக ஆகி அதுக்குள்ளேருந்து ஒரு ஃபேரி வருது. நீங்கள் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆன்னு நிற்கிறீங்க. அங்கே சுற்றி எல்லாரையும் பார்க்குறீங்க. அவங்கெல்லாம் கேஷுவலாக நடந்து போயிட்டு தான் இருக்காங்க. இப்போ அது சிரிச்சுக்கிட்டே, "பயப்படாத, நான் உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவேன், வேறு யாருக்கும் தெரிய மாட்டேன்" அப்படின்னு சொல்லுது. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக அதை பார்த்துட்டு நீ நீ எதுக்கு வந்திருக்க? உம், நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி தயங்கிட்டே கேட்குறீங்க. ஸோ கேட்கும்போதே நீங்கள் அப்படியே கையை கிள்ளி பார்க்குறீங்க, இது கனவா நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி அந்த ஃபேரி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே, "இது நிஜம்தான், நான் உன்னோட லவ்வை உனக்கு கண்டுபிடிச்சி கொடுக்க வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லுது. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் சிரிச்சுட்டே, "அப், நிஜமாவா? நீ அவனை கண்டுபிடிச்சி கொடுத்துருவியா? அப்படின்னா நீ என் கூடவே தான் ட்ராவல் பண்ண போறியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு,
அப்படி இல்ல. உன்னோட லவ்வ நீ கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு ஒரு ஹிண்ட் தரப்போறேன் அப்படின்னு சொல்லுது. அ சரி சொல்லு சொல்லு சீக்கிரமா சொல்லு. இரு இரு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி சொடக்கு போடுது. ஸோ அந்த சவுண்டுலேயே அந்த ஏரில் ஒரு மாதிரி லைட்டாக ஏதோ ஃபார்ம் ஆகுது. நீங்கள் அப்படியே அதை பார்க்குறீங்க. ஸோ அது ஒரு மாதிரி க்ளோ ஆகி ஒரு பிரேஸ்லெட் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ அது அப்படியே அந்த காற்றுல வந்து மிதந்து அப்படியே உங்கள் கையில் வந்து லாக் ஆகுது. நீங்கள் அப்படியே கையை தூக்கி பார்க்குறீங்க. அது ஒரு மாதிரி க்ளோ ஆகி மங்கிட்டு இருக்கு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கவே, பயப்படாத, இது மற்றவங்க கண்ணுக்கு சாதாரணமாக தான் தெரியும். ஆனால் உன் லவ்வர் நீ நெருங்கி போகும்போது இது க்ளோ ஆகும். அப்போது நீ அவன் பக்கத்தில் இருக்கன்னு கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லை, உன்னோட லவ் ரொம்ப பியூர் அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங். அதனாலேயே உன்னுடைய ஒவ்வொரு பெர்த்லேயும் நீ அவனை தான் சேர்ற, அவனை தான் லவ் பண்ணுற. ஸோ இந்த ஜென்மத்தில் நீ அவனை சேரும்போது, அவனை நேருக்கு நேராக பார்க்கும்போது, அவன் கண்ணில் உன்னோட பாஸ்ட் லைஃப்பை கண்டிப்பாக பார்க்க முடியும். அப்படி நீ அவனை பார்த்துட்டேன்னா, அவன் தான் உன்னுடைய இந்த ஜென்மத்துக்கான லவ்வுன்னு நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் இதெல்லாம் உண்மையா? எப்படி இந்த ஜெனரேஷனில் இதெல்லாம் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது அப்படியே சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து ஒரு மாதிரி கிளிட்டராக வந்து அப்படியே மறைஞ்சு போயிடுது. நீங்கள் அப்படியே சுற்றி சுற்றி தேடிட்டு, எங்கே போன, என்னோட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ அப்படின்னு நீங்கள் சொல்லவே, அது வந்து சத்தமே இல்லாமல் போயிடுது. சுற்றி சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு சில பேர் அவங்கள பார்க்குறாங்க, என்ன இந்த பொண்ணு தனியாக பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்படியே அவங்கள நோட் பண்ணிவிட்டு அங்கேருந்து குடுன்னு ஓடிடுறீங்க. ஸோ உங்கள் காலேஜுக்கு போகிறீங்க. நீங்கள் எப்போவும் போல் உங்களோட கிளாஸஸ்லாம் அட்டெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் உங்கள் கண் அந்த பிரேஸ்லெட்லேயே தான் இருந்துட்டு இருக்குது. ஸோ அது க்ளோ ஆகுதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ பிரேக் டைம்லலாம் நீங்கள் காலேஜ் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிக்கிறீங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் ஒவ்வொரு பிளாக்காக ஏறி இறங்குறீங்க. ஆனால் அந்த பிரேஸ்லெட் க்ளோ ஆகுற மாதிரியே தெரியலை. உங்களுக்கு இப்படியே ஒரு 1 வீக் ஓடுது. ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடுறீங்க, போர் அடிச்சிடுது. இதெல்லாம் உண்மையா, ஒரு வேளை இது டம்மியாக இருக்குமோ அப்படின்னெல்லாம் உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடுது. ஒரு சில நேரத்தில் கோவம் வந்து அதை கழட்டி தூக்கி எறிஞ்சிடலாமா அப்படின்லாம் யோசிக்கிறீங்க. ஆனால் அந்த ஃபேரி வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல. ஸோ அது எல்லாம் நிஜமாக தானே நடந்துச்சு. அப்படி எப்படி இது பொய்யா இருக்க முடியும்? ஆனால் ஏன் இது க்ளோ ஆகலை? அப்போனா இந்த பையன் நம்ம காலேஜில் இல்லையா, வெளியே இருக்கானா அப்படின்லாம் யோசிக்கிறீங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கவே, ஒரு நாள் நீங்கள் பிரேக் டைமில் ரொம்ப டயர்ட் ஆகிட்டு அப்படியே அந்த பெஞ்ச் மேலே தலை வச்சு உங்கள் கையை வந்து அப்படியே ஃபேஸை வந்து க்ளோஸ் பண்ணும்போது நம்ம படுத்திருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி படுத்துட்டு இருக்கீங்க. அந்த பிரேஸ்லெட் வந்து உங்களோட ஃபேஸ் கிட்ட தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நல்லா ஒரு மாதிரி கண்ணை சொக்கி அப்படியே கண்ணை மூடும்போது லைட்டாக உங்கள் முன்னாடி ஏதோ வெளிச்சமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம கண்ணை மூடி இருக்கும்போது பிரைட்டாக ஒரு வெளிச்சம் நம்ம முன்னாடி இருந்தால் நமக்கு ஃபீல் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி ஃபீல் ஆக நீங்கள் அப்படியே பொறுமையாக கண்ணை திறந்து பார்த்தா அந்த பிரேஸ்லெட் க்ளோ ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே டப்புன்னு எழுந்திரிச்சிட்டு அதை பார்க்குறீங்க. உங்களை சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. உங்கள் கிளாஸ்மேட்ஸ் தான் அங்கங்கே நின்றுட்டுருக்காங்க. ஸோ எப்போவுமே வந்து கிளாஸ்மேட்ஸோடு தான் ட்ராவல் ஆகுறோம். ஸோ இவங்களாம் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, வெளியே யாராவது போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எழுந்து வராண்டாக்கு ஓடி போய் பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே ஒரு செட் ஆஃப் கேங் வந்து அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்லாம் பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ஒரு வேளை அதில் யாராவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க பின்னாடியே போகிறீங்க. அது வந்து அப்படி க்ளோ ஆகிட்டே இருக்குது. ஸோ இதில் தான் யாரோ ஒருத்தர் அப்படின்ற மாதிரி கடகடன்னு அவங்க கிட்ட நெருங்கி போகிறீங்க. கொஞ்சம் தூரம் அப்படியே ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்கவே அவங்க ஸ்டெப்ஸ் இறங்க போகிற நேரத்தில் அது அப்படியே க்ளோ ஆகுறது மங்கி போக ஆரம்பிக்குது. அப்போ இவங்க இல்லையா அப்படின்ற மாதிரி டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. அங்கே அந்த பக்கம் ஒரு 3 பேர் நடந்து போயிட்டுருக்கானுங்க. ஸோ கடகடன்னு அந்த பக்கம் ஓடுறீங்க. இப்போ அப்படியே போக போக அது க்ளோனஸ் அதிகமாகுது. அப்போ கண்டிப்பாக அவங்க 3 பேரில் யாரோ ஒருத்தர் தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே அவங்க கிட்ட போகவே இப்போ டப்புன்னு யாரையோ இடிக்கிறீங்க. ஸோ இடித்து அப்படியே பொத்துன்னு கீழே விழுகிறீங்க. ஏய் பார்த்து அப்படின்ட்டு கை கொடுக்குறாங்க. ஆனால் உங்கள் எண்ணம் அந்த 3 பேரில் யாரோ ஒருத்தர் தான், நம்ம டக்குன்னு பார்த்துடணும், மீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை பார்க்குறீங்க. அந்த கையில் ஒரு சில்வர் ரிங் இருக்குது. அது மட்டும்தான் பார்க்குறீங்க. அது யார் என்ன அப்படின்லாம் பார்க்கவே இல்லை. டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு அந்த 3 பேர் பின்னாடியே ஓடவே இப்போ அவனுங்களும் ஸ்டெப்ஸ் இறங்க போக நீங்கள் கிட்ட போயிட்டீங்க. ஆனால் அது க்ளோ ஆகுறது அப்படியே டிம் ஆகிடுது.
ஸோ இப்போ என்ன என்ன பண்ணுறது? யாரா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கும்போது, நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க அப்பன்னா, நீங்க இடிச்சு கீழ விழும்போது அந்த பையன்கிட்ட அது நல்லா க்ளோ ஆயிட்டு இருந்திருக்கும். ஸோ அவனாண்ணா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு நீங்க திரும்பி பார்க்குறீங்க. அவன் அப்பந்தான் இந்த பக்கம் கார்னரா டர்ன் பண்ணி கீழ இறங்குறான். ஸோ அவன் பிளாக் ஷர்ட் போட்டிருக்கான். அத மட்டும் தான் நீங்க பார்த்துட்ருக்கீங்க. பேக் சைடு பார்த்துருக்கீங்க. பிளாக் ஷர்ட் போட்டிருக்கான். அண்ட் தென் அவன் கையில ஒரு ரிங் இருக்கு. ஸோ அவன் தான் அப்படின்ற மாதிரி நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு, கடன்னு ஓடி போய் அப்படியே எட்டி பார்க்குறீங்க. அவன் அப்படியே குனிஞ்சுட்டே ஸ்டெப்ஸ் கீழ இறங்கி வெளிய போயிட்டான். அந்த பிளாக் விட்டே வெளிய போயிட்டான். இப்ப அப்படியே நீங்க மேலேருந்து கை நீட்டி கத்துறீங்க. ஆனா அவனுக்கு கேட்கவே இல்ல. கடகடன்னு நீங்க இப்ப இறங்கி கீழ ஓடுறீங்க. ஸோ குடுகுடுன்னு போயிட்டு அப்படியே கிரவுண்ட்ல நின்னு பார்க்குறீங்க. அங்க 2, 3 பிளாக் ஷர்ட்ஸ் தெரியுது. உங்களுக்கு அப்படியே ஒரு மாரி எரிச்சலாவுது. எல்லாமே ஒரே மாதிரி இருக்கானுங்க. ஸோ நீங்க அப்படியே பார்த்துட்டு ஒவ்வொருத்தன்கிட்டயா போறீங்க. ஆனா அதுக்குள்ள ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல போறான். நீங்க அப்படியே மண்டைய பிச்சுக்கிட்டு ஓடுறீங்க. இப்ப உங்களுக்கு முன்னாடி ஒரு பிளாக் ஷர்ட் போட்ட பையன் போயிட்டு இருக்கான். டக்குன்னு அவன போய் பிடிச்சுட்டு, "ஏய் நில்லு, நில்லு, நில்லு" அப்படின்னு மூச்சு வாங்கிட்டே சொல்றீங்க. அவன் அப்படியே திரும்பிட்டு, "ஏய் ஆர் யூ ஓகே? என்னாச்சு? அம் ஏன் இப்படி ஓடி வந்திருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "ஒரு நிமிஷம் பொறுமையா இரு" அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்கிக்கிட்டு அப்படியே குனிஞ்சு நின்னு மூச்ச விட்டுட்டு இருக்கீங்க. இப்போ உங்க கையில பார்க்குறீங்க. அது நல்லா க்ளோ ஆயிட்டு தான் இருக்கு. "ஒரு வழியா கண்டுபிடிச்சுட்டேன்" அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே சொல்லிக்கிட்டே ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூச்ச வாங்கிட்டு அப்படியே நிமிர்ந்து அவன பார்க்குறீங்க. ஓகே, பார்க்க ஓரளவு அழகா தான் இருக்கான். நல்லா இருக்கான். அவன் ஒரு மாதிரி என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கொஸ்டினபிளா உங்கள பார்த்துட்டு இருக்கான். இப்ப நீங்க அப்படியே ஒரு மாதிரி பிரீத் அவுட் எடுத்துட்டு அவனோட கண்ண அப்படியே பார்க்குறீங்க. பட் எந்த ஃபீலுமே உங்களுக்கு இல்ல. "என்ன ஆச்சு? ஏன் இப்படி பார்க்குற?" அப்படின்னு கேட்குறான். நீங்க இப்ப உங்க பிரேஸ்லெட் அப்படியே பார்க்குறீங்க. அது அப்படியே ஒரு மாரி கொஞ்சம் கொஞ்சமா டிம் ஆகுது. "அப்ப நீ நீ இல்லையா?" அப்படின்னு யோசிச்சுட்டு டக்குனு பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. உங்க முன்னாடி ஒரு பிளாக் ஷர்ட் போயிட்டு இருக்கான். பின்னாடி ஒரு பிளாக் ஷர்ட் போயிட்டு இருக்கான். ஆ இப்ப நான் என்ன பண்றது? அப்படின்ட்டு அப்படியே அவன்கிட்ட இருந்து 2 ஸ்டெப் பேக் போறீங்க. ஸோ அந்த பிரேஸ்லெட் வந்து அப்படியே ஒரு மாரி லைட்டா க்ளோ ஆக ஆரம்பிக்குது. இப்போ அப்படியே அத பார்த்து சிரிக்கிறீங்க. உங்க முன்னாடி நிக்கிற பையன், "என்ன இவ லூசா?" அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்கான். நீங்க அவன பார்த்து சிரிச்சுட்டு, "ஒண்ணும் இல்ல. நீ போ" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பிட்டு குடுன்னு ஓடுறீங்க அந்த பிளாக் ஷர்ட் போட்ட பையன பார்த்துட்டு. கிட்ட போயிட்டு, "ஏய் ஒரு நிமிஷம் நில்லு" அப்படின்னு கூப்பிடுறீங்க. இப்ப அந்த பையன் திரும்புறான். கல்ல தடுக்கி கரெக்ட்டா அவன் மேல போய் அப்படியே தடுமாறி விழுகுறீங்க. "ஏய் பார்த்து பார்த்து" அப்படின்றான். அதுக்குள்ள நீங்க போய் பொத்துன்னு விழுந்துடுறீங்க. இப்ப போன வேகத்துக்கு அவன் மேல விழுந்து, அவன் தடுமாறி கீழ விழுந்து, நீங்க அப்படியே போய் அவன் லிப்ஸ்ல விழுந்து, அவ்வளோதான். அப்படியே அந்த ஹோல் கிரவுண்டுமே உங்கள 2 பேரையும் தான் பார்த்துட்டு இருக்கு. அவன் அப்படியே ஐஸ விரிச்சு பார்க்குறான். இப்போ பொறுமையா மூடி இருந்த உங்க ஐஸ அப்படியே ஓப்பன் பண்றீங்க. கிட்டத்தட்ட உங்க ஐ லேஷஸும், அவனோட லேஷஸும் ஒட்டுறதுக்கு கொஞ்சம் தான் கேப்பு. ஸோ இந்த மாதிரி நீங்க க்ளோஸ்ல அவனோட ஐஸ பார்க்குறீங்க. இப்போ அந்த கிரவுண்ட்ல யாருமே இல்ல. நீங்க மட்டும் தான் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ ஒரு மாதிரி அமைதியா இருக்கு. உங்கள சுத்தி ஒரு கோல்டன் கலர்ல போர்ட்டல் மாதிரி உருவாகுது. நீங்க அப்படியே அதெல்லாம் ஃபீல் பண்றீங்க. பட் இன்னுமே அவன நீங்க கிஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அவன் ஷாக்குல படுத்துட்டு இருக்கான். இப்போ உங்கள சுத்தி ஒரு மாதிரி கிளிட்டர்ஸா பறக்குது. வினோதமா ஏதேதோ நடக்குது. ஸோ டக்குன்னு நீங்க அவன்கிட்டேருந்து பிரிஞ்சு அப்படியே அந்த போர்ட்டலுக்குள்ள பறந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல். இப்போ உங்களோட சோல் மட்டும் அந்த போர்ட்டலுக்குள்ள போயிடுது. உங்க பாடி அவன் மேல தான் இருக்கு. நீங்க அப்படியே மயங்கி அப்படியே அவன் மேலே விழுந்துடுறீங்க. ஸோ இப்போ எல்லாமே நார்மல் ஆகவே நீங்க அப்படியே மயங்கிடுறீங்க. "ஏய் அ இந்தா பொண்ணு எழுந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு உங்க கன்னத்த பிடிச்சு அப்படியே தட்டுறான். ஆனா நீங்க அப்படியே மயங்கி அவன் மேலேயே விழுந்துட்டீங்கல்ல. ஸோ அப்படியே உங்கள பொறுமையா தூக்குறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க நின்னுட்ருக்காங்க. பிடிச்சு தூக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா, உங்களோட சோல் அப்படியே ஒரு மாதிரி ட்ராவல் ஆகுது. அந்த மில்க் வே, கேலக்ஸி அது இதுன்னு எல்லாத்தையும் ட்ராவல் ஆகி ஒரு மாதிரி தூரமா போய்க்கிட்டுருக்கு. நீங்க அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துட்டே இருக்கீங்க. அது ஸ்பீடா போயிட்டு ஏதோ ஒரு பிரைட்னஸ்க்குள்ள உங்கள பிடிச்சு தள்ளுது. இப்ப அப்படியே பொறுமையா நீங்க கண்ண முழிக்கிறீங்க. ஏதோ ஒரு ஊஞ்சல்ல அப்படியே படுத்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே பொறுமையா கண்ண முழிச்சு பார்த்தா, அது ஒரு பால்கனி ஏரியா. ஸோ அப்படியே சுத்தி சுத்தி பார்க்குறேங்க. ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு இடம் மாதிரி இருக்கு.
நீங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கவே, அது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஒரு ஹைட்டான இடத்துல தான் நீங்க இருந்துட்டுருக்கீங்க இப்போ. இப்ப இந்த பால்கனிலேருந்து வெளிய பார்க்குறீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப பின்னாடி, அதாவது பாஸ்ட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்றத நீங்க வெளிய பார்க்குறதுலே தெரியுது. பிகாஸ் நீங்க ஒரு பேலஸ்ல நின்னுட்டுருக்கீங்க. உங்க முன்னாடி அந்த பேலஸ்க்கு முன்னாடி இருக்கும் இல்லையா, அந்த ஃபைட் பண்ற இடம், தென் டான்சிங் பிளேசஸ் அந்த மாரி நெறைய இருக்கும் இல்லையா, அந்த பேலஸ்க்கு முன்னாடி பெரிய கிரவுண்ட் மாதிரி ஏரியா. ஸோ அதெல்லாம் இருக்கு. நீங்க அப்படியே திரும்பிட்டு அந்த ரூம்க்குள்ளார நடந்து வரீங்க. ஸோ அந்த ரூம் அவ்வளோ ரிச்சா இருக்கு. ராயலிட்டிக்கா இருக்கு. ஃபுல்லாவே அவ்வளோ கிராண்டா இருக்கு. நீங்க அப்படியே பார்த்துட்ருக்க ஒரு பெரிய மாஸ்டர் பெட் இருக்கு அங்க. ஸோ அந்த பெட்ட சுத்தி கோல்டன் கலர்ல வந்து இந்த நெட்டு போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி போட்டிருக்கு. சென்டர்ல யாரோ தூங்கிட்டு இருக்காங்க. நீங்க யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கல் பண்ணிக்கிட்டே பொறுமையா நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ அந்த ரூமே அவ்வளோ ரிச்சா இருக்கு. நீங்க அப்படியே போயிட்டு பொறுமையா அந்த நெட்ட விலக்கிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா அது நீங்க தான். ஒரு பிரின்சஸ் ட்ரெஸ்ல இருக்கீங்க. தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ! நானா? நான் பாஸ்ட்ல பிரின்சஸ்ஸா? அதுவும் இவ்ளோ பெரிய ரூமா? அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பார்த்துட்டு அப்படியே உங்களையே நீங்க பார்த்துட்ருக்கீங்க ஆச்சரியமா. உங்களால இத நம்பவே முடியல. இப்ப யாரோ அங்க டோர் ஓப்பன் பண்ற சவுண்டு கேட்குது. நீங்க அப்படியே பயந்துட்டு அந்த நெட்டுக்குள்ளேருந்து வெளிய வரலான்னு பார்க்குறீங்க. அதுக்குள்ள அவங்க அங்க வந்துடுறாங்க. நீங்க அப்படியே ஒரு மாரி பயந்துட்டு மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டுக்கிட்டயே கீழ அப்படியே உட்கார்றீங்க. பட் ஸ்டில் நல்லாவே தெரியுது நீங்க உட்காந்துருக்கிறது. இப்ப அந்த பொண்ணு ஆனா வந்துட்டு உங்கள கவனிக்கல. படுத்துட்டு இருக்கிறவங்கள அப்படியே எழுப்புறா. ஸோ அந்த பொண்ணு எழுப்ப அந்த பிரின்சஸ் வயன் எழுந்துக்கவே இல்ல. அவங்க எழுப்பி எழுப்பி பார்க்குறாங்க. பயந்து போயிட்டு, இப்ப "ஐயய்யோ! என்னமோ ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வெளிய போறாங்க. இப்ப நீங்க அப்படியே எழுந்திரிச்சுட்டு, "ஐயய்யோ! நான் வந்த அன்னைக்கே அப்ப என்னோட பாஸ்ட்ல நான் செத்து போயிட்டேனா? "ஒயன் எழுந்துருடி" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களையே எழுப்பிட்டு இருக்கீங்க. ஆனா எழுந்துக்கிற மாரியே தெரியல. இப்போ நீங்க பொறுமையா கை எடுத்துட்டு போய் உங்க மேல நீங்க வைக்கவே, உங்களோட அந்த சோல் வந்து அப்படியே அந்த பாடிக்குள்ள போகுது. டக்குனு நீங்க கை எடுத்துடுறீங்க. இப்போ அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு, அப்பனா இப்ப நான் யாரு கண்ணுக்கும் தெரியல. என்னோட சோல் மட்டும் தான் இங்க வந்திருக்கு. அப்போ நானா இங்க ட்ராவல் பண்ணணுமா? இந்த பாடியில? அப்படின்னுட்டு யோசிச்சுக்கிட்டே அப்படியே பார்த்துட்டு நிக்கிறீங்க. இப்ப அங்க யாரோ வர மாதிரி ஃபுட் சவுண்ட் கேட்குது. டக்குனு நீங்க உங்க பாடி மேல வந்து அப்படியே போய் உட்காந்துட்டு, அப்படியே படுக்கவே, உங்களோட அந்த சோல் அந்த பாடில அட்டாச் ஆகுது. நீங்க அப்படியே அந்த பாடியோட மிங்கிள் ஆகுறீங்க. இப்போ அந்த பொண்ணு போயிட்டு இந்த பேலஸ்லலாம் ட்ரீட்மெண்ட்காக வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த பெர்சன வந்து கூப்பிட்டுட்டு வராங்க. அவங்க வந்துட்டு உங்கள எழுப்புறாங்க. உங்களோட கையெல்லாம் பிடிச்சு பார்க்குறாங்க. உங்களுக்கு ஹார்ட் பீட் எல்லாம் இருக்குது. ஸோ உங்கள பிடிச்சு நல்லா கன்னத்த தட்டி தட்டி எழுப்பவே, இப்போ நீங்க பெரிய ப்ரீத் எடுத்துட்டு அப்படியே டக்குன்னு எழுந்து உட்கார்றீங்க. ஸோ அப்படியே நீங்க கண்ண முழிச்சு பார்க்கவே, அந்த பொண்ணு உங்கள பார்த்து, "பயந்தே போயிட்டேன் தெரியுமா? அ என்னாச்சு உங்களுக்கு? நீங்க நல்லா இருக்கீங்கல்ல?" அப்படின்னு கேட்குறா. இப்ப நீங்க அவள அப்படியே ஆச்சரியமா பார்க்குறீங்க. உங்க கைய பார்க்குறீங்க, கால பார்க்குறீங்க, ஃபேஸ தொட்டு பார்க்குறீங்க. எஸ், இப்போ நீங்க பாஸ்ட் லைஃப்ல ட்ராவல் ஆக போறீங்க. ஸோ உங்களால நம்பவே முடியல. ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் பார்க்குறவரு உங்கள செக் பண்ணிட்டு, "ஒண்ணும் இல்ல. நீங்க ரொம்ப டீப் ஸ்லீப்புக்கு போயிருப்பீங்க. அதனால தான் இந்த மாதிரி ஆயிருக்கும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அந்த மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அவரு போயிடுறாரு. இப்போ அந்த பொண்ணு அப்படியே உங்க கிட்ட வந்து நின்னுட்டு, அப் "இப்போ உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல? நல்லா இருக்கீங்கல்ல?" அப்படின்னு சொல்லி கேட்குது. நீங்க "நான் நல்லா இருக்கேன்." அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இப்ப அந்த பொண்ணு உங்கள பார்த்து போ பண்ணிட்டு, "சரி இளவரசி, இது நீங்க குளிக்கிறதுக்கான நேரம். அதனால போய் குளிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா, சாப்பாடு எடுத்து வச்சுருவேன்." அப்படின்னு சொல்றா. நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி பெட்லேருந்து கீழ இறங்கிட்டு, அப்படியே ஒரு மாரி நெளிச்சு விட்டுட்டு, அம் "என் பாத்ரூம் எங்க இருக்கு?" அப்படின்னு கேட்குறீங்க. "ஆ என்ன கேட்டீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. அ ஐயய்யோ! பையன், இப்ப நீ 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 உன்னோட நார்மல் லைஃப்ல இல்ல. இது உன்னோட பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அ அது அது டெய்லியும் நான் எங்க குளிப்பேன்? அப்படின்னு கேட்குறீங்க. அந்த பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி விசித்திரமா உங்கள பார்த்துட்டு, உங்களுக்கு இஷ்டம் இருந்தா அந்த புறத்துல இருக்கிற குளத்துலயும் குளிப்பீங்க. இல்லன்னா உங்க அறையில இருக்கிற குளியல் அறையிலயும் குளிப்பீங்க. ஏன் இப்படி கேட்குறீங்க?
இல்ல, இல்ல. சும்மா கேட்டேன். சரி நீ போ, நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள அனுப்பி வச்சுடுறீங்க. இப்போ அப்படியே பொறுமையா நடந்து போய் உங்களோட கபோர்ட ஓப்பன் பண்றீங்க. உள்ள ஃபுல்லா அவ்ளோ கிராண்டா, அவ்ளோ லுக்கியான ட்ரெஸ்ஸஸா இருக்கு. ஒண்ணு ஒண்ணையா எடுத்து பார்க்குறீங்க. இப்படியெல்லாம் ட்ரெஸ்ஸு நம்ம வியர் பண்ணுவோமா? அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப அதுலேருந்து ஒரு ட்ரெஸ்ஸ எடுத்து வச்சுட்டு வாஷ்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வரீங்க. ஸோ ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணிட்டு அப்படியே உங்க ஹேர வந்து காய வச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப லாங்கான ஹேரு. ஸோ அப்படியே வந்து லைட்டா துவட்டி விட்டுக்கிட்டே இருக்க. இப்போ ஒரு 3 வாய்ஸ் வெளிய கேட்குது. "இளவரசி நாங்க உள்ள வரலாமா?" அப்படின்ட்டு. அம் "யாரு?" அப்படின்னு கேட்குறீங்க. அ "நாங்க தான்" அப்படின்னு சொல்றாங்க. சரி, சரி வாங்க அப்படின்னு கூப்பிடுறீங்க. ஸோ டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 3 பொண்ணுங்க உள்ள வராங்க. உங்களோட ஹேர வந்து அந்த சாம்பிராணி புகைலாம் போட்டு காய வைப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அப்படியே வந்து ஒரு மாரி சாஞ்சு உட்காந்துட்டு இருக்கீங்க. தென் இன்னொரு பொண்ணு வந்துட்டு உங்களுக்கு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா. ஒரு பொண்ணு வந்து அந்த ஹேர் எல்லாம் வந்து கோம்ப் பண்ணிட்டு, உங்களுக்கு அழகா வந்து ஜடலாம் போட்டுட்ருக்கா. ஸோ ஒரு மாதிரி உங்கள அலங்காரம் பண்றாங்க அவங்க 3 பேரும் சேர்ந்து. எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே இந்த ஃபுல் மிரர்ல வந்து பார்க்குறீங்க. அவ்ளோ கார்ஜியஸா இருக்கீங்க. உங்களால உங்கள நம்பவே முடியல இன்னுமே. ஸோ அந்த ட்ரெஸ்ஸிங்ஸ் அண்ட் அந்த கெட்டப்க்கு ஏத்த மாதிரி ஒரு ஆட்டிட்யூட் வரும் இல்லையா? ஸோ அப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டு, அப்படியே ஒரு மாதிரி நடந்து போறீங்க. இப்போ அவங்க 3 பேருமா சேர்ந்து உங்கள சாப்பிடுற ஏரியாவுக்கு கூட்டிட்டு போறாங்க. நீங்க அப்படியே போய் உட்காந்துருக்கவே, இப்போ கிங்கும், குயினும் அங்க வராங்க. நீங்க அப்படியே எழுந்து பவ் பண்றீங்க. அவங்க சின்ன ஸ்மைலோட உங்க கூட உட்காந்து சாப்பிடுறாங்க. அங்க நெறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட்டஸ் இருக்கு. ஸோ நெறையா ஸ்வீட்ஸு நெறைய சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க எடுத்து போட்டு நல்லா வெட்டு வெட்டுன்னு வெட்டி முடிச்சுட்டு, அப்படியே பெரிய ஏப்பம் விட்டுட்டு அங்கேருந்து எழுந்து வெளிய வரீங்க. ஸோ ஒரு பெரிய கிரவுண்ட் ஏரியா இருக்கும் இல்லையா? அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் நடக்கும்ல, அந்த இடத்துக்கு நீங்க போறீங்க. ஸோ உங்க பின்னாடி வந்து இந்த அரண்மனை தோழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்க எல்லாம் உங்க கூட நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்க அப்படியே பார்க்குறீங்க. இந்த போருக்காக ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அந்த சண்டை போட்டு பார்க்குறது, தென் இந்த வெப்பன்ஸ் எல்லாம் வந்து கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணுறது. அதெல்லாம் ஒரு ஒரு பக்கமும் போயிட்டு இருக்கு. நெறைய படைகள் இருக்கும்ல. இந்த காலார் படை, குதிரைப்படை, யானைப்படை அந்த மாதிரி எல்லா படைகளுக்கும் வந்து ப்ராக்டிஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு பயங்கரமா. ஸோ இதெல்லாம் பார்க்கவே இதெல்லாம் ட்ராமாஸ்ல தான் பார்த்துருக்கேன். இப்ப நானே நேர்ல பார்க்குற மாதிரி இருக்கு. இதெல்லாம் இதெல்லாம் உண்மைன்னு என்னால நம்பவே முடியல. அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு நீங்க நடந்துட்டு இருக்கவே, இப்போ உங்க பின்னாடி வந்துட்டுருக்க அந்த ஃப்ரெண்டுல ஒரு பொண்ணு, "இளவரசி, இப்போ நீங்க வேட்டைக்கு போற நேரம். ஆனா நீங்க ஏன் இங்க வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. "எது வேட்டையா? வயன். இன்னும் என்ன கருமலாண்டி நீ பண்ண போற?" ஐயோ! அ அ அது அது எனக்கு ஞாபகம் இருக்கு. சும்மா இங்க எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்படின்னு சொல்றீங்க. அ ஓ ஓகே, ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பின்னாடி நகர்ந்து போய்க்கிறா. ஸோ நீங்க அப்படியே ஒரு மாரி யோசிச்சுட்டு, இப்ப நான் வேட்டைன்னு என்னத்த போய் புடிக்கிறது? எனக்கு தான் ஒரு மண்ணும் தெரியாதே! அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கவே, இப்ப அதுல ஒரு பொண்ணு, "என்ன இளவரசி, இன்னைக்கு நீங்க வேட்டைக்கு போற மனநிலையில இல்லையா? ஏதாவது உடம்பு ஏதாவது சரியில்லையா என்ன? உங்களுக்கு வேட்டைக்கு போறதுன்னா ரொம்ப புடிக்குமே!" அப்படின்னு கேட்குறா. ஐயோ! இவளுக வேற படுத்துற ஆளுகளே! அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு, அம் "ஆ போலாம், போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க. ஸோ அங்க நெறைய ஹார்ஸஸ்லாம் நின்னுட்டுருக்கு. "இதுல எப்படி ஏறி உட்கார்றது?" அப்படின்ற மாதிரி நீங்க முழிச்சுட்டு நிக்கவே, அந்த பொண்ணுங்கலாம் ஒரு மாரி வித்தியாசமா பார்க்குறாங்க. ஸோ நீங்க நீங்களாவே இல்ல அப்படின்ற மாரி அவங்களுக்கு ஒரு ஃபீல். இப்போ டக்குன்னு அந்த ஹார்ஸ புடிச்சு எம்பி அது மேல ஏறி உட்கார்றீங்க. அந்த பொண்ணுங்கள்லாம் ஒரு 2, 2 பேரா வந்து ஹார்ஸ்ல உட்கார்றாங்க. அதுக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் அந்த கார்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்கலாம் வந்துட்டு ஏறி உட்காந்துட்டு உங்க கூட ட்ராவல் ஆக போறாங்க. ஸோ வேட்டைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நீங்க எடுத்துட்டு அப்படியே போய்க்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே காட்டுக்குள்ள ட்ராவல் ஆயிட்டே இருக்கு. உங்களுக்கு அந்த ஹார்ஸ ஒழுங்கா கூட ரைட் பண்ண தெரியல. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. அந்த பொண்ணுங்கள்லாம் உங்கள பார்க்க தான் செய்றாங்க. நீங்க ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கா, ஸ்ட்ரெய்ட்டா, போல்டா அப்படி இல்லாம கொஞ்சம் ஒரு தடுமாற்றத்தோடயே இருக்கீங்க. இப்ப அப்படியே காட்டுக்குள்ள கொஞ்சம் தூரம் ட்ராவல் ஆயிட்டே இருக்கவே, ஒரு 2 வே அப்படியே பிரிஞ்சு போகுது. இப்ப நீங்க ஏதோ ஒரு நெனப்புல அந்த ஹார்ஸோட அந்த கயிறு இருக்கும்ல, அத கொஞ்சம் வேகமா நீங்க அடிக்கவே, அது வந்து மறண்டு அந்த ஸ்ட்ரெய்ட் வேல அப்படியே ஓட ஆரம்பிச்சிருது. இப்போ உங்க பின்னாடி வந்து அந்த அரண்மனை தோழிகள் இருப்பாங்கல்ல, ஸோ அதுல ஒரு பொண்ணு,
இளவரசி அங்கே போகக்கூடாது, அது ஆபத்தான பகுதி அப்படின்னு சொல்லிட்டு கை காமிச்சிட்டு நம்ம இங்கே போகணும் அப்படின்னு கூப்பிடுறா. அதுக்குள்ளார உங்கள் ஹார்ஸ் அப்படியே அந்த வேலை ஓட ஆரம்பிச்சிருது. ஐயோ, இது வேறையா? குதிரை நின்று தொலை, எனக்கு உன்னை எப்படி ஆப்ரேட் பண்ணுன்னே தெரியலையே, போச்சு, ஐயோ ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்த ஆரம்பிக்கிறீங்க. இப்போ வந்து அந்த வேக்கு பக்கத்தில் இருந்த ஒரு ஹார்ஸ் வந்து அந்த வேக்குள்ளே ஃபாஸ்ட்டாக வந்து ட்ராவல் ஆகுது. இப்போ அந்த ஹார்ஸ் பின்னாடி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தென் அந்த காவலாளிகள் அவங்க எல்லாருமே வந்து மூவ் ஆகி வராங்க. ஸோ இப்போது கரெக்டாக உங்கள் ஹார்ஸ் வந்து வேகமாக போய்க்கிட்டு இருக்கு. நீங்கள் அந்த கயிறை வேகமாக இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க. அது ஆனால் மிரண்டு போய்க்கிட்டே இருக்கு. கொஞ்சம் தூரத்தில் இந்த புதக்குழின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அங்கே இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே கண்ணெல்லாம் விரிச்சுக்கிட்டு சைடில் தாவி கீழே விழுந்துடலாமா யோசிச்சுக்கிறீங்க அப்படியெல்லாம். இப்போ ஒரு மாதிரி கண்ணை இறுக்கமாக மூடிக்கிறீங்க. டக்குன்னு ஒரு ஹேண்டு வந்து உங்கள் ஹிப்பை பிடிச்சி அப்படியே அந்த ஹார்ஸ்லேருந்து தூக்கிட்டு அவங்களோட ஹார்ஸில் அவங்கள உட்கார வைக்கிறாங்க. ஸோ ஒரு ஹேண்டை வச்சு அப்படியே அந்த ஹார்ஸோட கயிறை பிடிச்சி வேகமாக இழுக்கவே அது கரெக்டாக அந்த புதக்குழிக்கு முன்னாடி போய் நின்றுது ஒரு மாதிரி கனச்சிக்கிட்டு. இப்போ நீங்கள் ட்ராவல் ஆன ஹார்ஸும் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி அப்படியே நிற்குது. ஸோ நீங்கள் அப்படியே கண்ணை மெதுவாக ஓப்பன் பண்ணுறீங்க. கரெக்டாக அந்த புதக்குழிக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே ஹார்ட் பீட்டு படப்பட படப்படன்னு அடிக்குது. இப்போ தான் நீங்கள் அப்படியே மூச்சு வாங்கிக்கிட்டு ஒரு மாதிரி ரியலைஸ் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ஒருத்தரோட முன்னாடி உட்காந்துட்டு இருக்கீங்க. அவரோட ஹேண்டு வந்து உங்கள் ஹிப்பை வந்து அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கு. அவர் அப்படியே குனிஞ்சு உங்கள் காதுகிட்ட, "என்ன இளவரசி, இன்னைக்கு ரொம்ப நிலை தடுமாறி இருக்கீங்க போல்" அப்படின்ற வாய்ஸ். அதே வாய்ஸ். அப்படியே சடக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. அந்த மனுஷன் க்ளோஸ்அப்பில் ஒரு பிரின்ஸ் கெட்டப்பில் இருக்கான். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கான். நீங்கள் அப்படியே வச்ச கண் எடுக்காமல் பார்க்குறீங்க. அவனும் ஒரு நிமிஷம் உங்களையே பார்த்துட்டு இருந்துட்டு ஸ்மிர்க் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு தேங்க்ஸ் அப்படின்றீங்க. என்ன? ஆ, என்னை காப்பாற்றினதுக்காக ரொம்ப நன்றி. இளவரசிக்கு ஒருத்தருக்கு நன்றியெல்லாம் சொல்ல தெரியுமா என்ன அப்படின்னு கேட்குறான். நீங்கள் ஒரு மாதிரி கொஸ்டினபிளாக அவனை பார்த்துட்டு, ஏன் அப்படி கேட்குற அப்படின்றீங்க. இப்போ அவன் ஏதோ சொல்ல வரவே இப்போ அந்த இடத்துக்கு உங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் காவலாளி அவங்கெல்லாம் வந்துடுறாங்க. ஸோ கடற்கடன்னு அவங்க ஹார்ஸ்லேருந்து கீழே இறங்கி ஒரு மாதிரி போ பண்ணிவிட்டு, எங்கள் இளவரசியை காப்பாற்றினதுக்காக ரொம்ப நன்றி இளவரசி, இப்போ நாங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லவே இப்போ ஜங்குக்கு அப்படியே உங்கள் கண்ணையே பார்த்துட்டு இருந்துட்டு, நானே கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிறான். ஆனால் இளவரசி அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவே ஒரு பார்வை தான் அவன் திரும்பி சரி அப்படின்னு போ பண்ணுறா. ஸோ டக்குன்னு ஹார்ஸ் எல்லாமே அப்படியே திரும்புது. எல்லாரும் அப்படியே ஃப்ரண்ட்டில் போயிட்டு இருக்கவே ஜங்குக் வந்து பின்னாடி உங்களை வந்து கூப்பிட்டுட்டு வந்துட்டுருக்கான். இப்போ நீங்கள் அப்படியே திரும்பி திரும்பி அவனை பார்த்துக்கிட்டே வரீங்க. கொஞ்சம் தூரம் போகவே, ஏ பயன், என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி ஒரு மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிற அப்படின்னு கேட்குறான். என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் எப்பவும் போல தான் இருக்கேன். நீயா இல்லை, ஒரு மாதிரி விசித்திரமாக இருக்க. எப்போ உனக்கு என் கூட சண்டை போட தானே பிடிக்கும், இன்னைக்கு என்ன அமைதியாக வர? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்போது அன்றைக்கி நான் சொன்னதை நீ ஏற்றுக்கிட்டியா அப்படின்னு கேட்குறான். என்னது அப்படின்னு நீங்கள் கேட்க வரவே இப்போது கரெக்டாக உங்களோட அந்த அரண்மனையும் வருது. ஸோ அங்கே வந்துட்டு உள்ளே என்டர் ஆகிட்டு நீங்கள் இறங்கக்கூடிய அந்த இடத்துல போயிட்டு அப்படியே ஹார்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவன் கீழே இறங்கிட்டு உங்ககிட்ட கை கேட்குறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அவனை பார்த்துட்டு அந்த ஒரு மயக்க நிலையிலே இருப்போம்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி நீங்கள் அவன் கையில் உங்கள் கையை வைக்கிறீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் செம்ம ஷாக்கு, அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே உங்கள் 2 கையும் பிடிச்சி இழுத்து அவனோட ஷோல்டரில் போட்டுட்டு உங்களோட ஹிப்பை பிடிச்சி அப்படியே ஜம்ப் பண்ண வச்சு கீழே இறக்கி விடுறான். ஸோ அவன் ஹிப்பில் வந்து கை வச்சதும் உங்களுக்கு ஒரு மாதிரி கூசி போய் நெளிஞ்சிட்டு டக்குன்னு நகர்ந்து போயிட்டு, என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி, இப்போ நீங்கள் இதை போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை அனுப்பி வச்சுட்டு கடக்கடன்னு உள்ளே போய்டுறீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே அவனோட ஹார்ஸை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஸோ நீங்கள் உங்கள் ரூமில் போய் உட்காடுறீங்க. பின்னாடியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் வந்துட்டு, இளவரசி என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இன்றைக்கி இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிறீங்க, எனக்கு நீங்களாகவே இருக்கிற மாதிரி தெரியலை, என்னாச்சு உங்களுக்கு, உடம்பு ஏதாவது சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன என்ன நடக்குது
ஆமா. ஏன் இப்படி கேட்குற? அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குறீங்க. இளவரசி, என்ன ஆச்சு உங்களுக்கு? உங்களுக்கு அவர பார்த்தாலே பிடிக்காது. சண்டை போட்டுக்கிட்டே தானே இருப்பீங்க. அவரு உங்ககிட்ட சீண்டிக்கிட்டே இருப்பாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஒரு வேளை போன தடவ நீங்க அவர பார்க்கும்போது, அவரு ஒரு விஷயம் சொன்னாரே, அத நீங்க ஒத்துக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறா. இதே தான் அவனும் கேட்டான். அப் என்ன சொன்னான்? அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இளவரசி, என்ன ஆச்சு? எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? போன தடவை இதே மாதிரி நீங்க வேட்டைக்கு போகும்போது, அவரு கூட அங்க வந்து உங்கள உங்கள தொந்தரவு பண்ணிட்டே இருந்தாரு. நீங்க வேட்டையாட போற எல்லாத்தையும் அவரு வேட்டையாடிட்டே இருந்தாரு. ஒரு கோவத்துல நீங்க போய் சண்டை போடும்போது, உங்கள அவரு காதலிக்கிறதா சொன்னாரு. நீங்க கூட அதுக்காக வாள் எடுத்துட்டு போய் அவரு கூட சண்டை போட்டீங்களே, மறந்து போச்சா? அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆ காதலிக்கிறேன்னு சொன்னானா? அவன் என்கிட்ட அப்படியா சொன்னான்? அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உங்களுக்கு என்னதான் ஆச்சு? நீங்க நீங்களாவே இல்ல. இன்னைக்கு என்னமோ நீங்க வித்தியாசமா தெரியுறீங்க. எப்பவுமே தைரியமா, ஒரு மாதிரி கம்பீரமா இருப்பீங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு மாதிரி நளினமா இருக்கீங்க. என்னதான் ஆச்சு உங்களுக்கு? நீங்க நீங்களாவே இல்ல. அ அத பத்தி நான் அப்புறம் சொல்றேன். எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க. நாங்க 2 பேரும் முதல்ல எப்ப சந்திச்சோம்? எப்படி சந்திச்சோம்? அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்ப அப்படியே அங்க இருக்கிற எல்லாரும் யோசிக்கவே, முதல்ல ஒரு பொண்ணு நின்னுட்டு, "ஆ எனக்கு தெரியும். ஆ சொல்லு சொல்லு." அது உங்களோட பிறந்தநாள் அன்னைக்கு அரசர் ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாரே, ஞாபகம் இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்க அப்படியே யோசிச்சுட்டு, "சரி பரவால்ல சொல்லு" அப்படின்ற மாரி கேட்குறீங்க. அன்னைக்கு தான் பக்கத்து நாட்டு அரசர், இளவரசியருக்கு அழைப்பிதழ் குடுத்திருந்தாரு. அப்ப கூட எல்லாரும் கலந்துக்கிட்டாங்களே! அந்த விருந்துல தான் நீங்க முதல்ல அவர சந்திச்சீங்க. அவர நீங்க பார்த்த உடனே வசீகரமா இருக்காருன்னு கூட சொன்னீங்க. ஞாபகம் இல்லையா? அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அப்படியே நீங்க யோசிக்கிறீங்க. அம் அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் அவர தனியா சந்திக்க கூட நீங்க முயற்சி பண்ணீங்க. ஆனா சந்திக்க முடியாம போயிடுச்சு. அதுக்கு மறுநாள் தான் வேட்டைக்கு போகும்போது, நீங்க எதார்த்தமா அவர பார்த்தீங்க. அப்போ நீங்க போயிட்டு அவர்கிட்ட பேசும்போது, அவரு உங்க கூட பேசிக்கிட்டே தனியா ஒரு வழியில உங்கள கூட்டிட்டு போனாரு. நீங்களும் அவரு கூட போனீங்க. பேசிக்கிட்டே போயிட்டு திரும்பி வரும்போது சண்டை போட்டுட்டே வந்தீங்க. அவரு சிரிச்சுக்கிட்டே வந்தாரு. என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. அதிலிருந்து உங்களுக்கு அவர் மேல கோவம் இருந்துட்டே இருக்கும். அவர பார்த்தாலே நீங்க கோவப்படுவீங்க, சண்டை போடுவீங்க. ஆம், எதுக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றா. இப்ப நீங்க அப்படியே யோசிக்கிறீங்க, என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த கேங்ல ஒரு பொண்ணு, நீங்க அவர காதலிக்க ஆரம்பிச்சுட்டீங்க. அதனால தான் இப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு உங்கள பார்த்து கேலி பண்ணி சிரிக்கிறா. அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே, ஆமா, ஆமா நீங்க காதலிக்க ஆரம்பிச்சுட்டீங்க. அத நீங்க ஒத்துக்க மாட்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கவே, ஸோ நீங்க அப்படியே அந்த டாபிக்க சேஞ்ச் பண்ணி வேற மாதிரி கொண்டு போயிடுறீங்க. இப்படி இருக்கவே ஒரு 2 நாள் ஓடுது. இப்போ உங்க ரூம்ல ஒரு நைட் டைம் இருக்கும். நீங்க சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு தூங்க வரலாமேன்னு உள்ள நடந்துட்டு இருக்கும்போது, உங்க ரூம்ல ஒரு ஸ்க்ரீன் போட்டு சைட்ல வேற ஒரு ரூம் இருக்கு. அதாவது ஒரு டோர் இருக்கு. இது என்ன இடம் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்க்ரீனை விலக்கி விட்டுட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா உள்ள நிறையா பெயிண்டிங்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் பெயிண்ட் பண்ணுற ரூம் போல். அங்கே போயிட்டு அப்படியே பார்க்குறீங்க. நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்குது. நிறைய அப்படியே அழகழகா வரைஞ்சி வச்சுருக்கீங்க. லைக் நிறைய சம்பவங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சம்பவங்கள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து ஒரு பெயிண்டிங்காக வந்து வரைஞ்சி வச்சுருக்கீங்க நிறையா. அதெல்லாம் ஒன்று ஒன்றா நீங்கள் பார்த்துட்டு போகவே அதில் நடுவால ஒரு பெயிண்டிங் இருக்குது. அது எப்படின்னா நல்லா காட்டு பகுதி மாதிரி இருக்குது. அந்த காட்டு பகுதியில் 2 குதிரை வந்து ஒரு மரத்தடியில் நின்றுட்டுருக்கு. தென் அங்கே ஒரு பக்கத்தில் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அந்த ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் பார்க்கும்போது அது நீங்கள் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. இந்த பக்கம் வந்து ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸஸ் மாதிரி இருக்குது. ஸோ அந்த பையன் அப்படியே இழுத்து குனிஞ்சு உங்களை கிஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பிக் நீங்கள் வரைஞ்சி வச்சுருக்கீங்க. ஸோ அத பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ தான் தோணுது, ஒரு வேளை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது அந்த பையன் இப்படி பண்ணியிருப்பானோ, அதனால தான் நமக்கு வந்து அவன் மேலே ஒரு கோவம் இருக்குதோ, அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அப்படியே அத பார்த்து சிரிச்சுட்டு இருக்கீங்க. அப்படியே கொஞ்ச நேரம் போக, உங்க ஹிப்பில ஏதோ வித்தியாசமா ஃபீல் ஆகுது. நீங்க அப்படியே குனிஞ்சு பார்க்குறீங்க. 2 ஹேண்ட் அப்படியே பொறுமையா ஃப்ரண்ட்ல வந்துகிட்டு இருக்கு. ஸோ டக்குனு நீங்க திரும்ப ஜங்குக் தான் உங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிட்டு நிக்கிறான். டக்குனு அவன பிடிச்சு தள்ளிட்டு, "ம் ஏய்! நீ எப்படி இங்க வந்த? யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும்.
இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறீங்க. ம் உங்ககிட்ட இன்னைக்கு ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது, அதான் என்னன்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். சொல்லு, உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். அ, எனக்கு எல்லாம் எதுவும் ஆகலை, முதல்ல இங்கேருந்து கிளம்பு. நீங்கள் வந்ததை யாராவது பார்த்தாங்கன்னா உன்னை அவ்வளோதான், ஏதாவது பண்ணிடுவாங்க, போ அப்படின்னு சொல்கிறீங்க. இது இதுதான் இதுதான் என்னை இன்னும் இன்னும் ஒரு மாதிரி சந்தேகப்பட வைக்குது. இதுவே பழைய வயனாக இருந்திருந்தா சட்டுன்னு வாளை எடுத்துகிட்டு வந்து என் கூட சண்டை போட்டிருப்பா. இங்கேருந்து போறியா இல்லை அவனை குத்தி கொல்லட்டுமான்னு கேட்டிருப்பா. ஆனால் நீ ஏதோ வித்தியாசமாக இருக்க, என்னை போன்னு சொல்கிற, யாராவது பார்த்தா எனக்கு பிரச்சனைன்னு சொல்கிற, என்னை காப்பாற்ற நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, முதல்ல இங்கேருந்து வெளியே போ, எப்படி வந்தியோ அப்படியே ஒழுங்காக கிளம்பிடு, இல்லை பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தள்ளுறீங்க. இப்போ 2 கையும் பிடிச்சி இழுத்து அவன் உங்களை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டு, என்னாச்சு வயன், என்ன என் காதல் உன்னை ஏதாவது தொந்தரவு பண்ணுதா, அதனால் நீ நில தடுமாறுறியா என்ன அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் அப்படின்னு சொல்ல வரும்போது அவன் கண்ணை அவ்வளோ கிட்ட பார்க்கும்போது அவங்களால எதுவுமே பேச முடியலை. அப்படி பித்து பிடிச்ச மாதிரி அவன் கண்ணவே பார்த்துட்டு இருக்கீங்க. அவனுமே அவங்கள அவ்வளோ க்ளோஸில் நின்று குறு குறு குறுன்னு பார்த்துட்டே இருக்கான். அந்த கண்ணை ஏதோ பண்ணுது உங்களை, சத்தியமாக முடியலை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே கல் பண்ணிவிட்டு அவனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ மனசுக்குள்ள ஒரு எண்ணம், வயன் இது உன் வாழ்க்கை தான், இது போன ஜென்மமாக இருந்தா என்ன, இல்லை இந்த ஜென்மமாக இருந்தா என்ன, எப்படியா இருந்தாலும் நீ இவன் கூட தானே சேர போகிற. என்ன இந்த ஜென்மத்தில் நீ கொஞ்சம் ஆட்டிடியூட் பிடிச்சவளாக இருக்க, பரவாயில்ல, எப்படியா இருந்தா என்ன, நீ லவ் சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லையே, பேசாமல் ஆமான்னு சொல்லிடு, அப்புறம் நடக்கிறதெல்லாம் அதுவாக நடந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கவே இப்போ அவன் டக்குன்னு அவங்கள பிடிச்ச ஒரு உலுக்கு உலுக்கிட்டு, என்ன ஆச்சு, என்ன இப்படி பார்க்குற, நீ இப்படியெல்லாம் பார்க்குறவேல கிடையாது. இப்போ உங்களுக்கு ஷை வரவே டக்குன்னு அவனை பிடிச்சி தள்ளிட்டு லைட்டாக சிரிச்சிட்டு அங்கேருந்து ஓட போகிறீங்க. டக்குன்னு உங்களோட அந்த ஜடையை வந்து பிடிச்சிருப்பான். நீங்கள் ஆ வலிக்குது விடு அப்படின்றீங்க. இப்போ அப்படியே அவன் ஒரு மாதிரி ஸ்மெர்க் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உங்களோட 2 சீக்ஸையும் பிடிக்கிறான். நீங்கள் அப்படியே அவனை கொட்ட கொட்ட முழிச்சு பார்க்கவே அப்படியே ஒரு மாதிரியாக அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு அப்படின்ட்டு கிஸ் வச்சிடுறான். நீங்கள் அப்படியே ஆன்னு பார்க்குறீங்க. அவன் அப்படியே உங்கள் கண்ணோட கண்ணை பார்த்துட்டு இருக்கான். அவங்களால பார்க்கவே முடியல. டக்குன்னு அங்கேருந்து அவனை தள்ளி விட்டுட்டு குடு குடுன்னு பால்கனிக்கு ஓடிடுறீங்க. இப்போ அவன் அப்படியே உங்கள் பின்னாடி வந்துட்டு உங்களை பேக்கப் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கூசி போயிட்டு, இங்கே பாரு, முதல்ல இங்கேருந்து கிளம்பு, யாராவது பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடும், நீங்கள் இருக்கிறது சரி கிடையாது. ம் ம் உன் வாயிலிருந்து அந்த வார்த்தையை வாங்காமல் நான் இங்கேருந்து போகிறதா இல்லை. இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு, சொல்லு, நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே திரும்புகிறீங்க. அவன் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கான் அந்த நிலா வெளிச்சத்தில். இப்போ லேசாக காற்றடிச்சு அவனோட முடியெல்லாம் அப்படியே கலையுது, அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் அப்படியே கொட்ட கொட்ட பார்க்குறீங்க. அவன் மறுபடியும் உங்கள் சீக்ஸை பிடிக்கவே, இங்கே பாரு, இதெல்லாம் பண்ணாதா, யாராவது பார்த்துட்டா பிரச்சனை ஆகிடும், உனக்கு புரியுதா இல்லையா, முதல்ல இங்கேருந்து போ, நீ சொல்லு, நான் போகிறேன் அப்படிங்கிறான். ஐயோ பிரச்சனை பண்ணாத, முதல்ல இங்கேருந்து கிளம்பு, யாராவது பார்த்துட்டா அவ்வளோதான், அப்புறம் அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும், எல்லாமே பாலாக போயிடும், முதல்ல இங்கேருந்து கிளம்புறியா அப்படின்றீங்க. அப்போ டக்குன்னு அவன் உங்கள் ஆமை பிடிச்சி அப்படியே திருப்புறான். நீங்கள் அப்படியே திரும்பி அவனை பார்க்குறீங்க. உங்கள் கிட்ட வந்துட்டு, இதோ பாரு, யார் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை, என்னால் எத்தனை பேர் வந்தாலும் சண்டை போட முடியும், அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன், நீ சொல்லு உன் மனசில் என்ன இருக்குன்னு அப்படிங்கிறான். ஐயோ இந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன், உனக்கு புரியுதா இல்லையா, யாராவது வந்து உன்னை சண்டை போடுற மாதிரியான சூழ்நிலையில் பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் அப்பா வரைக்கும் போயிடும், இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா நான் உன்னை இங்கேருந்து போக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ. அப்போ அவன் அப்படியே யோசிச்சுட்டு, என்ன சொல்ல வர, அது தெளிவாக தான் சொல்ல,
அதுதானே நானும் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறான். இப்போ அங்கே யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. டக்குன்னு நீங்கள் பயந்துட்டு, ஐயோ யாரோ இங்கே வராங்க, போச்சு அவ்வளோதான், இங்கே பாரு, இங்கேருந்து போயிடு, தயவு செஞ்சு போ, நீங்கள் நிற்காத, போ அப்படின்றீங்க. ஆனால் அவன் அங்கேருந்து போகிற மாதிரி தெரியல. நீ சொல்லு, நான் போகிறேன் அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே டோரையும் பார்க்குறீங்க, அவனையும் பார்க்குறீங்க, டோரையும் பார்க்குறீங்க, அவனையும் பார்க்குறீங்க. டக்குன்னு அவன் கை ரெண்டுத்தையும் க்ரிப்பாக பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாரு, இந்த மாதிரி சூழ்நிலையில் உன்னை யாராவது பார்த்தா அது தப்பாக போயிடும், பிரச்சனை ஆகிடும், கண்டிப்பாக உனக்கும் அப்பாவுக்கும் சண்டை தான் வரும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது. நீ எப்போவுமே நல்லா இருக்கணும். எனக்கு நீ எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் கிடைக்கணும். உன்னை யாரும் காயப்படுத்திடக்கூடாது. இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எல்லா ஜென்மத்துலேயும் நீ மட்டும்தான் என் கனவுனா வரணும். அது ஆடம்பரமான வாழ்க்கையாக இருந்தாலும் இல்லை சாதாரண ஒரு குடிசையில் இருக்கிற வாழ்க்கையாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் உன் கூட மட்டும்தான் நான் இருக்கணும். அந்த அளவுக்கு உன் மேலே எனக்கு ஆழமான காதல் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பதறி பதறி சொல்கிறீங்க. அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருக்கான். இப்போ அந்த ஃபுட் பிரிண்ட்டு உங்கள் ரூம் கிட்ட வந்துருச்சு. இங்கே பாரு, இங்கேருந்து போயிடு, தயவு செஞ்சு போயிடு, உனக்கு கெஞ்சி கேட்குறேன், போ ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. டக்குன்னு அவன் உங்களை ஹிப்பை பிடிச்சி இழுத்து அவன் பக்கத்தில் நிறுத்தவே நீங்கள் அப்படியே வாயை மூடிடுறீங்க. அந்த ஃபுட் பிரிண்ட்டு உங்கள் டோரை தாண்டி அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ நீங்கள் அப்படியே அவனை கண்ணு கொட்ட பார்த்துட்டு நிற்கவே அப்படியே குனிஞ்சு உங்களை லெஃப்ட் லாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே கண்ணை மூடுறீங்க. ஒரு மாதிரி ரொம்ப ஃபுல்ஃபில்டு ஃபீலில் அவனை கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு டீப் கிஸ்க்கு அப்புறமா அப்படியே பொறுமையாக கண்ணை திறக்கிறீங்க. உங்களோட கிஸ்ஸு வந்து பிரேக் ஆகுது. நீங்கள் கண்ணு திறந்து பார்க்கும்போது ப்ரெசண்ட்டில் இருக்கீங்க ஹாஸ்பிட்டல் ரூமில். ஸோ அப்படியே எழுந்து உட்காரவே அந்த டைமில் கரெக்டாக ஒரு நர்ஸ் வந்து டோரை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் உட்காந்துருக்கதை பார்த்தோன்னே, டாக்டர் டாக்டர் இந்த பொண்ணு கண்ணை முழிச்சிட்டா அப்படின்னு சொல்லி டாக்டரை கூப்பிட்டுக்கிட்டே அப்படியே ஓடுது. ஸோ டக்குன்னு அங்கே டாக்டர் வராங்க, அவங்கள செக் பண்ணுறாங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத அங்கே யாராலையுமே கண்டுபிடிக்க முடியலை. உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் கோமா போயிட்டீங்களா அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் ஒரு நாள் முழுக்க நீங்கள் மயங்கி தான் விழுந்திருப்பீங்க, ஆனால் கண்ணு முழிக்காமல் போயிருந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கவே இப்போ டக்குன்னு அங்கே யாருக்கோ டாக்டர் கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த பொண்ணு எழுந்திரிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே நான் வரேன் அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா அங்கே டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்குது. நீங்கள் அப்படியே டோர் பக்கம் திரும்புறீங்க. ஜங்குக் தான் வந்து நிற்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. அவன் அப்படியே ஒரு மாதிரி உங்களை விசித்திரமாக பார்த்துட்டு, நீ நல்லா இருக்கேல்ல, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, அரே ஓகே அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. வயன், நான் பேசுகிறது கேட்குதா அப்படின்றான். ஆ ஆ நான் நல்லா இருக்கேன். தேங்க் காட். எப்படி பயம் உடுத்திட்டேன்னு தெரியுமா? திடீர்னு உனக்கு என்ன தான் ஆச்சு, என்னை எதுக்காக கூப்பிட்டுட்டே ஓடி வந்த அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக அவனை பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. அது வந்து அப்படின்னு சொல்ல வரும்போது, சரி இரு, நான் டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகே ஜங்குக் அப்படின்றீங்க. ஸோ டக்குன்னு டோர் கிட்ட போனவன் அப்படியே திரும்பிட்டு, என் பேர் உனக்கு எப்படி தெரியும், என்ன உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படியே பெட்லேருந்து பொறுமையாக கீழே இறங்கிட்டு அவன்கிட்ட நடந்து வரீங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே க்ளோஸ்அப்பில் போயிட்டு உங்கள் 2 ஹேண்டையும் எடுத்து அவனோட சீக்ஸில் வச்சுட்டு, அவனை எனக்கு முழுசாக தெரியும், இப்போ இல்லை ஜென்ம ஜென்மமாக நீயும் நானும் சேர்ந்து வாழணுன்றது தான் விதி. அழகான ஆடம்பரமான வாழ்க்கையாக இருந்தாலும் குடிசையில் வாழக்கூடிய வாழ்க்கையாக இருந்தாலும் உன் கூட தான் நான் வாழணும்னு எனக்கு நானே எழுதிக்கிட்ட விதி. எப்படி உன்னை எனக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக பேசுகிறீங்க. பைத்தியமாயிட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை டக்குன்னு எடுத்து விட்டுட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறான். இப்போ ஜங்குக் போய் டாக்டர் பார்த்துட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்கவே அதுக்குள்ளே டாக்டர் வந்து உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களும் உங்களை வந்து பார்க்குறாங்க, உங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்குறாங்க. ஸோ நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லி அவங்கள காம் பண்ணுறீங்க. இப்போ ஜங்குக் அங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு டிஸ்சார்ஜ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஓகே நீங்கள் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி டாக்டரும் சொல்லிடுறாங்க. நீங்கள் ஜங்குக்கை மீட் பண்ணணுன்னு நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஆனால் பார்த்து பேச முடியாது. இப்போ ஜங்குக்
ஜங்குக் நீங்க வித்தியாசமா பேசினத டாக்டர் கிட்ட சொல்றான். ஸோ டாக்டர் உங்களுக்கு இந்த மாதிரி சடனா ஆனதுனால மேபி உங்ககிட்ட ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் தெரியலாம். ஸோ நீங்க அத பெருசா எடுத்துக்காதீங்க. அவங்க பிரெயின் அவங்களுக்கு வித்தியாசமா ஏதாவது விஷுவல் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ நீங்க வந்து கண்டுக்காதீங்க. அவங்க என்ன வேல போறாங்களோ அதிலேயே போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நீங்களும் என்ன பண்ணாலும் ஜங்குக் இதுக்கப்புறம் ஓகே அத பத்தி கண்டுக்க வேணாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல விட்டுர்றான். வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லா நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் காலேஜ் போறீங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஜங்குக்க வந்து ரொம்ப அதிகமா கிளாஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு ஃபாலோ பண்ணி அந்த மாதிரிலாம் போய்க்கிட்டு இருக்கு. நீங்க வந்து எப்படின்னா, அந்த காலேஜோட கியூட்டி பாய் எல்லாருக்குமே உங்கள பிடிக்கும். ஆனா உங்களுக்கு இப்ப ஜங்குக் மேல ஒரு க்ரஷ் வந்துருச்சு அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஜங்குக்கு உங்க மேல ஒரு சின்ன ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும். ஆனா உங்ககிட்ட நெறையா பேர் வந்து ப்ரப்போஸ் பண்றாங்க. ஸோ அதில ஒருத்தனா நீங்க நெனச்சிடுவீங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில தான் இதுவரைக்கும் உங்ககிட்ட சொல்லாமலே இருந்திருப்பான். ஸோ இப்போ நீங்க தேடி தேடி வர்றது, பார்க்குறது, பேச ட்ரை பண்ணுறது எல்லாம் பண்றீங்க. நீங்க போய் பேசினாலே நம்மளோட முன் ஜென்மம் இப்படி இருந்துச்சு. நீ என்னோட பாஸ்ட் லைஃப்ல என்னோட லவ்வர் தெரியுமா? ஹஸ்பண்ட் தெரியுமா? நம்மளுக்கு குழந்தைங்கலாம் பொறந்துச்சு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேசுறீங்க. டாக்டர் நீங்க இந்த மாதிரி பண்ணாலும் அத கண்டுக்க வேணான்னு சொன்னதுனால, ஜங்குக்குமே இத பெருசா எடுத்துக்காம, ஓகே, ஓகே அப்படின்ற மாரி உங்ககிட்ட கேட்டுட்டே இருப்பான். இப்ப 2 பேருமே அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ ஜங்குக்கும் இத பத்தி பெருசா கண்டுக்கல. அவனுக்கு இந்த பாஸ்ட் லைஃப் பத்திலாம் நம்பிக்கையும் கிடையாது. ஸோ நீங்க கேட்குற அதாவது நீங்க சொல்றதெல்லாம் வந்து உங்க மைண்ட்ல சும்மா கிரியேட் ஆகுற விஷயம் அப்படின்ற மாதிரி தான் அவனோட தாட். ஸோ கேட்டுட்டே இருக்கவே, இருந்தாலும் உங்க கூட அவனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, நீங்க அவன கேர் எடுத்துக்கும்போது, உங்க மேல ஒரு ஃபீலிங்ஸ் அவனுக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ அவனோட ஃபீலிங்ஸ கன்ஃபஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, நீங்க பாஸ்ட்டுன்னு பேசவே அவனுக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக ஆரம்பிக்குது. ஸோ இப்படியே ஒரு நாள் பேசிட்டு இருக்கவே, உங்கள பிடிச்சு கத்துறான். இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. முதல்ல அதுக்குள்ளேருந்து வெளிய வா அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு மாதிரி நீங்க உடைஞ்சு ஃபீல் பண்ற மாதிரி உங்களுக்கு மனசுலாம் ஒரு மாரி வலிக்க ஆரம்பிச்சுருச்சு. ஜங்குக் வந்து திட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி போய் நிக்கவே, ஜங்குக் இப்போ டக்குன்னு உங்க கைய பிடிக்கிறான். அவன் கரெக்ட்டா உங்க கை பிடிக்கும்போது, உங்களோட அந்த பிரேஸ்லெட் இருக்கும் இல்லையா? அது நல்லா அப்படியே க்ளோ ஆகி 2 பேருக்குமா அது வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ 2 பேரோட ஹேண்டுமே அந்த ஒரு பிரேஸ்லெட்குள்ள இருக்கிற மாதிரி உங்க கண்ணுக்கு தெரியுது. இப்போ ஜங்குக் அத ஆச்சரியமா பார்க்குறான். இதுவரைக்கும் அவனுக்கு அது தெரிஞ்சிருக்காது. இப்போ அது தெரியுது. ஸோ அவனால நம்பவே முடியல. அப்படியே கொட்ட கொட்ட முழிச்சு பார்க்கும்போது, இப்போ டக்கு 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 டக்குன்னு 2 பேருக்குமே அந்த பாஸ்ட் லைஃபோட விஷுவல்ஸ் எல்லாம் வந்து போகுது. ஸோ ஒரு 10 நிமிஷத்துலேயே மொத்த கதையும் அப்படியே நீங்க ஃப்ளாஷா பார்த்து முடிச்சுட்டு வெளிய வந்த மாதிரி ஒரு ஃபீல். இப்போ டக்குன்னு அந்த பிரேஸ்லெட் உடைஞ்சு, அது அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுது. ஜங்குக் இப்போ அப்படியே உங்கள பார்க்குறான். நீங்க அப்படியே கண்ணீரோட பார்த்துட்ருக்கீங்க அவன. ஸோ ஒரு மாதிரி அ அவனுக்கு இப்போ தான் புரிய வருது. இதெல்லாம் உண்மையா? அப்படின்ற மாதிரி. அப்போ அவனுமே ஒரு மாதிரி டியரி ஐஸோட உங்கள பார்க்குறான். நீங்க அப்படியே ஒரு மாதிரி அவன பார்த்துட்டு நிக்கவே, டக்குன்னு உங்கள பிடிச்சு ஹக் பண்ணிக்கிறான். இப்ப அப்படியே ஹக்க பிரேக் பண்ணிட்டு, உங்கள ஐ கான்டாக்ட் பண்றான். நீங்க அவன் கண்ண பார்க்குறீங்க. அவனும் உங்க கண்ண பார்த்துட்டு இருக்கான். உன் ஜென்மம் எல்லாம் பொய் என்று நினைத்தேன். உன் கண்ணை பார்த்தேன் மெய்தானடா. உருவங்கள் எல்லாம் உடல் விட்டு போகும், உள்ளத்தின் காதல் சாகாதடி. சாரி வயன். ரொம்ப சாரி. எனக்கு இதெல்லாம் நம்பிக்கையே இல்ல. அப்பன்னா எல்லாமே நிஜமா? அப்படின்னு கேட்குறான். நீங்க ஆமான்ற மாரி ஹெட்ட மட்டும் ஆட்டுறீங்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி உங்க ஃபேஸ திரும்ப அவன் ஃபேஸ் கிட்ட வச்சுட்டு, உங்க ஃபேஸ் ஃபுல்லா அப்படியே கிஸ் பண்றான். டக்குன்னு திரும்பவும் ஹக் பண்ணிக்கிறான். நீங்க அப்படியே ஒரு டியரி ஐஸோட அவன ஹக் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ ஒரு மாதிரி அவனுக்கும் இப்போ புரிய ஆரம்பிச்சிருச்சு அந்த பாஸ்ட்ட பத்தி. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. ஒரு வழியா அவன் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவன் அப்படியே ஒரு மாதிரி உங்கள பார்த்துட்டு, லவ் யூ அயன். லவ் யூ ஸோ மச். இந்த பாஸ்ட்ட பத்தியெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லாம தான் இருந்துச்சு. ஆனா ஆனா இப்பவும் எனக்கு அத நம்ப முடியல. ஒரு வேள பாஸ்ட்ல நீ என் லைஃப்ல இல்லாம இருந்திருந்தாலும் பரவால்ல. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இதோட நம்ம இத முடிச்சுக்கலான்னு நெனைக்கிறேன். எனக்கு இதுக்கு மேல கொண்டு போக முடியல. ஏதோ ஓரளவு நல்லா பண்ணியிருக்கேன்னு நம்புறேன். சொதப்பியிருந்தா சாரிடா. இதுவரைக்கும் நான் இந்த மாரிலாம் ட்ரை பண்ணதில்ல. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அண்ட் லவ் யூ ஆல். மிஸ் யூ ஸோ மச். பை பை.